மாட்டேன் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். தேவையே எனக்கு நீ ஒரு நல்ல ப்ரொஃபஷனலே கிடையாது. ஒரு இடத்துல உன்னோட இதுதான் நீ இம்பார்ட்டன்ஸ் தருவ. உன்ன மாதிரி ஒரு ஆக்டர்ல நீ எவ்வளவு நல்ல நடிகர் தான் உள்ள வச்சுக்க மாட்டேன். நல்ல டாப் ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க? நீ டாப் ஆக்டர் ஆகிட்டு பண்ண வேண்டியதை இப்பவே பண்றீன்னா நீ பெரிய ஆள், நிஜமாலே பெரிய ஆள் ஆயிட்டா இன்னும் சீன் போடுவ. உன்னெல்லாம் நான் தப்பித்தவரி கூட ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு தப்பித்தவரி கூட நான் ஒரு கேரக்டர் எழுதிட மாட்டேன். ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஹேவ் ஆன் செட் அப்படின்னு ஒரு யாருக்கு கட்டி பிடிச்சாலும் தம்பி நான் சொல்றேன். நீ நாளைக்கு அடுத்த சிஎம்ஆர் ரேஞ்சில இருந்து எனக்கு வேற வழியே இல்ல உங்ககிட்ட தான் வந்து நிக்கணும்னா கூட நான் எங்க அப்பா அம்மா ப்ரொஃபஷனல் லாக்கு கூட போக வேண்டிய தவிர்த்து ஒன்ன வச்சு படம் எடுக்க மாட்டேன்டா. என்னடா ரெக்கமெண்டேஷன் பண்றது யார்கிட்டடா? நானே ரெக்கமெண்டேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மேல தர்மபிரபு கிட்ட வேணா ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னடா சான்ஸ் கேட்கணும்யா? யார் சார்? ஃபியூச்சர்ல 3-4 வருஷத்துக்குள்ள நான் பெரிய டைரக்டர் ஆயிருவேன். அப்படியே டைரக்ஷன் பண்ற மாதிரி ஐடியால இருக்கு. அப்படியே படங்கனா சரி, எடுத்து அப்ப கூட நீ யாரு? நீ நான் தப்பித்தவரி கூட இந்த ஆளுக்கு சான்ஸ் தரது இல்ல. சிம்பிளா கூட ஒண்ணுமே பண்ண அவன் தான் வந்துக்கிறான். கேவலம் எல்லாம் வந்து கண்டிப்பா. எங்க இருக்கீங்க? நான் ஏதாவது ஒரு தகவல் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா இம்ப்ரெஸ் போனா படத்துல 15 செகண்ட் வர மாட்டான். எவனா நீ சொன்னது? ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக சொல்றேன். ஆனா அதெல்லாம் கேட்கும் போது நாங்க டிப்ரெஸ் ஆகுது. புரியுதா உனக்கு? நானா பரவாயில்ல டிப்ரெஸ் நானா டிஸ்ட்ரெஸ்ஸே ஆகிறேன்டா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வரும். ஆக்சுவலா கோயிலுக்கு போனோம்னா தெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி பூசாரி வழிபடணும். மாதிரியை வழிபட்டோம்னா மெயின் தெய்வத்தை பிடிச்சலாம்ல. பூசாரி தோர்த்தி அடிச்சா என்ன பண்ணுவேன்? இவளாச்சும் ராமநாதபுரம் அவ கோயம்புத்தூர்காரி. நீ என்ன எனக்கு எனக்கு இந்த பழம் மாதிரி ரொம்ப